ஹல்லேலூயா. நல்லா இன்னும் உற்சாகமா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இந்த காலை வேளையில கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? கடந்த நாட்களிலே, கடந்த காலங்களிலே கண்ணின் மணி போல அவருடைய காயப்பட்ட கரத்தினால் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த புதிய நாளுக்குள்ளாய், இந்த புதிய வாரத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஆமென் சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. அவையற்ற வேளையில நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவான நன்மைகளை கட்டளையிடுகிற ஒரு நல்ல தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். இந்த சென்னை பட்டணத்தில் எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் அவர்களை பார்க்கிலும் நாம் ரொம்ப விசேஷித்தமானவர்கள். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றும் ஜீவனுள்ளவராய் நம் மத்தியிலே இந்த மேல் வீட்டு அறையிலே நம் ஆராதிக்கிற வேளையிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய், தன்னுடைய வல்லமையினால நம்மை நிரப்பும்படியாய் அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் எல்லாம் அவர் நமக்கு நல்லவராய் அவர் இருந்தார், வல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டார். ஏற்ற வேளையில் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தர் நம் பட்சமாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவே உங்களை நான் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிள் இந்த அருமையான இந்த ஊழியத்திற்காக, சபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் இந்த பட்டணத்தில், இந்த பகுதியில் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து, இந்த தரிசனத்தை கொடுத்து அவர் நாமத்தை நம் மூலமாய் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சபையின் தலைவரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அவர்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கூட கர்த்தர் ஏற்படுத்தின இந்த அன்பின் ஐக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக, திட்டங்களுக்காக, அவர் மூலமாய் தேவனுடைய ராஜ்யங்கள் பிரஸ்தாபப்படுத்த இந்த பட்டணத்தை தாண்டி தேசத்தை கடந்து கர்த்தர் அவரை மகிமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இத்தனை பேருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவர். மீண்டும் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு சுகம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில தான் நமக்கு வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுடைய வார்த்தைகள் இந்த காலை வேளையிலும் கூடியிருக்கிற அவர் நாமத்தினால கூடியிருக்கிற அவர்கள் பிள்ளைகளாகிய நம் மத்தியிலே வெளிப்படுத்த கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது சத்தத்தை உயர்த்தி 2 ராஜாக்கள் 7:1 வசனம். படிங்க. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஒரு நிமிடம் மட்டும் நம்முடைய எண்ணங்கள், இருதயம், சிந்தனையை தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பி, இந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட பேசுகிற ஜீவனுள்ள தெய்வம், இந்த மேல் வீட்டு அறையில் அவருடைய நாமத்தினால கூடி இருக்கிற அவருடைய பிள்ளைகள், வார்த்தையின் மீது விசுவாசத்தோடு கூட அவருடைய நிழலில் வாஞ்சி சமர்ந்திருக்கிற நம் மத்தியில அவருடைய வார்த்தையின் வல்லமைகளை கற்றவிழுக்கும்படியாய், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாய், அபிஷேகப்பட்ட வார்த்தைகளாய் கர்த்தர் நம் மத்தியிலே வெளிப்படும்படியாய் அப்பாவை நோக்கி பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? ஆண்டவரே, அப்பா என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் வார்த்தைகள் எங்களை உடைத்து போடுகிறது, மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களை மனமுடைய செய்கிறது. ஆனால் உன்னதத்திலிருந்து உதிக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளோ எங்களுக்குள்ளாய் ஒரு உயிர் மீட்பை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். மான்கள் நீரோடு வாஞ்சித்து காத்திருப்பது போல கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மத்தியில நீர் உம்முடைய வல்லமையான வார்த்தைகளோடு கூட நீர் வெளிப்படும்படியாய் உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். நீர் பேசாதோ கல்லோ மரமோ அல்ல, உம்முடைய பிள்ளைகளோடு கூட முகமுகமாய் பேசுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் மேல் வீச்சறையில உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் இருதயத்தை தொடட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். என்னை மறைச்சு உம்முடைய மகிமையான காரியங்களை, உம்முடைய வல்லமையான கிரியைகளை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நீர் வெளிப்படுத்துவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே,
ஆமென், ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசித்த இந்த வேத பகுதியில் இருக்கிற வசனத்தை நாம் அநேக முறை வாசிச்சிருக்கிறோம், அநேக முறை தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய தேவனுடைய தாசர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாய் அநேக பிரசங்கங்களை பிரசங்கித்திருக்கிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சங்களை, வெளிப்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காய் முதல் ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருக்கிற நம்ம மத்தியில கர்த்தர் இந்த வார்த்தைகளோடு கூட நம்மோடு கூட பேச அவர் உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஊழியக்காரர் பேசுவார், பாஸ்டர் நேத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சார், யாரோ ஒருத்தர் வராரு ஊழியக்காரர் பேசுவார் என்று நினைத்து வந்திருந்தால் ஊழியக்காரர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று நீங்கள் வந்திருந்தால் கர்த்தர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் அவர் பிள்ளைகளோடு கூட பேச அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலைவெளியிலும் கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு சொல்லப்படுகிற நம்மோடு கூட கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்னவென்றால், வாசித்த இந்த வேத வசனத்தை நம்ம கொஞ்சம் நம்ம மேலோட்டமாய் உலக பிரகாரமான கண்களோடு கூட சொல்லும் பொழுது ஏதோ விலைவாசி பட்டியல ஏதோ சொல்றாங்க, ஏதோ ஷேர் மார்க்கெட்ல வருகிற ரேட்டை போல ஏதோ ஒரு வசனம் இருக்கிறது. நாளை வார்கோதுமை விற்கப்படும், வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று ஏதோ விலைவாசி பட்டியல, ஏதோ கோயம்பேடு மார்க்கெட்ல விற்கப்படுகிற விலை பட்டியலை போல இருக்கிறது என்று ஒரு வசனமா இருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின் கடைசி வரி சொல்லுகிறது, இன்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்படி என்றால் கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை, கர்த்தருடைய வாயா இருக்கிற தன்னுடைய தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. நாளையின் வேளையிலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும். எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தேவனுடைய தாசனாக தேவனுடைய தீர்க்கதரிசியை கொண்டு எலிசாவை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அதற்கு முன்பாக இருக்கிற ஒரு அதிகாரத்தில் அந்த சமாரியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையை நமக்கு திட்டமும் தெளிவுமாய் வேதத்தின் மூலமாய் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்டதான சூழ்நிலை என்றால், சமாரியாவில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டான ஒரு காலம் இது. வாசித்த இந்த வேத பகுதியிலே நடைபெறுகிற சம்பவம், சமாரியாவிலே சரித்திரத்தில் இடம்பெறாத ஒரு பஞ்சத்தை அந்த ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பஞ்சம் என்றால், அவர்களுக்கு சாப்பிட உணவு இல்லை, அவர்களுக்கு வாங்குவதற்கு ஆகாரம் இல்லை, பழத்தையோ காய்கனியோ மாமிசத்தையோ வாங்குவதற்கு அவர்களுக்கு பணம் இல்லை. எப்படிப்பட்டதான சூழ்நிலை என்று இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது என்றால், கழுதையின் தலையை வாங்கி சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலை. அதுவும் கழுதையின் தலை விலை கொடுத்து வாங்கப்படும். புறாவுக்கு போடுகிற இறையை ஜனங்கள் பணம் கொடுத்து வாங்கி தங்களுடைய பசியை ஆற்றிக்கொண்டு கொண்டிருக்கிற ஒரு அவலமான ஒரு மோசமான ஒரு பஞ்சத்தின் சூழ்நிலையை சொல்லுகிறாங்க. இன்னைக்கு மதியானம் போயிட்டு உங்களுக்கு லஞ்சுக்கு கழுத தலை தான் உங்களுக்கு லஞ்ச் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியாது. ஆனா சமாரியாவில் அப்படி என்ன நிலைமை என்றால், அந்த கழுதையின் தலையை வாங்க கூட அவர்கள்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை. அந்த பஞ்சத்துல அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். புறாவுக்கு போடுகிற இறையை வாங்குவதற்கு வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அது புறாவுக்கு போடுற இறை இல்லை, புறா இடுகிற எச்சத்தை விலை கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை எப்படிதான் இருக்கிறோம்? இதுவரை நம்முடைய பட்டணங்களில் அப்படிப்பட்டதான பஞ்சத்தை நம்ம பார்த்ததில்ல, தேசத்தில் அப்படிப்பட்டதான பஞ்சத்தை பார்ப்பதில்லை. கொள்ளை நோயினால லாக்டவுன்ல இருந்த பொழுது கூட நம்ம பசியினால நம்ம வாடின ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாம். ஆனால் சமாரியாவில் இருக்கிற சூழ்நிலை, அவர்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, நிறைவு இல்லை என்று ஒரு குறைவான பஞ்சத்தின் காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வேதம் இன்னும் ஆழமாய் அந்த பஞ்சத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ராஜா தன்னுடைய அலங்கத்திலே அவன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2 ஸ்திரீகள் வந்து அந்த ராஜா கிட்டத்தில் முறையிடுறாங்க, அரசரே, ராஜாவே, எங்களுக்கு நீங்க ஒரு நியாயம் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு என்ன நியாயம் செய்ய வேண்டும் என்று ராஜா கேட்கும் பொழுது அதுல ஒரு ஸ்திரீ சொல்றாங்க, நானும் இவ்வளவு பக்கத்து வீட்டில் இருக்கிறோம், பஞ்சத்துல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், புறாவின் இறையை வாங்குவதற்கு எங்களுக்கு பணம் இல்லை, கழுத தலையை காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு நிலைமை இல்லை, நாங்க சாப்பிடுறதுக்காக முடிவெடுத்து எங்களிடத்துல என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது என்னிடத்துல ஒரு குழந்தை இருக்கிறது, அவளிடத்துல ஒரு குழந்தை இருக்கிறது. அப்போ நாங்க 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். என்னவென்றால்,
என்றால் நம்ம பசியில இப்படியே நம்ம வாடியதுக்கு பதிலாக நம் கிட்ட இருக்கிற குழந்தையை வெட்டி சமைத்து சாப்பிடலாம். இன்னைக்கு என் பிள்ளையை நான் கொடுக்கிறேன், வெட்டி சமைத்து சாப்பிடலாம். நாளைக்கு உன் பிள்ளையை கொடுத்துரு, நம்ம 2 பேரும் வெட்டி சாப்பிட்டு நம்ம பசி ஆற்றி கொள்ளலாம் என்று எங்களுக்குள்ளாய் ஒரு உடன்படிக்கை செய்து, நேற்றைய தினத்தில் என் பிள்ளையை நாங்கள் வெட்டி சமைத்து சாப்பிட்டோம், இன்னைக்கு உன் பிள்ளையை கொடு என்று அவளிடத்தில் உடன்படிக்கை நிமித்தம் நான் கேட்டா, என் பிள்ளை அவளுடைய பிள்ளையை அவள் மறைத்து விட்டால், எனக்கு அநியாயம் செய்து விட்டால், இதற்கு நீங்க தான் ஒரு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவர் ராஜாவை முற்றுகையிட்ட பொழுது, ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுது கொண்டு சொல்லுகிறான், என் தேசத்திலே சமாரியாவிலே இப்படிப்பட்டதான பஞ்சம் இருக்கிறதே என்று. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த சாப்பாத்தின் மகனாகிய எலிசா தான் காரணம். இன்னைக்கு அவன் கழுத்தில் அவன் தலை இருக்கக்கூடாது, அவனை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி அவன் ஆட்களை அனுப்பும் பொழுது, அவன் ஆட்களை கொல்லும்படியாய் ராஜா எனக்கு விரோதமாய் அனுப்புகிறார் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி அறிந்து அவன் சொல்லுகிறான், அந்த இடத்துல கொடிய பஞ்சம் நடந்து கொண்டிருக்கிற தேசத்துல, கொடிய பஞ்சத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பட்டணத்தில் எழுந்து தேவனுடைய வாயா இருந்து தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சமாரியாவில் இப்படிப்பட்டதான பஞ்சம் இருக்கிறது, ஆனா இந்த பஞ்சம் இன்னைக்கு ராத்திரியோடு முடிஞ்சு நாளை காலை 1 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கு இந்த சமாரியாவின் ஒளிமுக வாசலிலே விற்கப்படும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறான். எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நீங்க நினைத்து கொண்டு எப்படி இது நடக்கும்? இன்னைக்கு நான் எழுந்து மைக்கில் எழுந்து நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு காலைல மண்டே காலையில நீங்க இந்த பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுங்க, 1 லிட்டர் பெட்ரோல் 10 ரூபாய் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம லிவிங் பாஸ்டர் யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டாரு, பெட்ரோலு 10 ரூபாய்க்கு விற்கணும்னு அவரு ஏதோ உளறாரு. பாய் கடையில் போய் கறி கேளுங்க, மட்டனு நாளைக்கு 1 கிலோ உங்களுக்கு 100 ரூபாய் விற்கும் அப்படின்னு நான் சொன்னா நீங்கெல்லாம் சிரிச்சிட்டு போயிடுவீங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பஞ்சத்தில் இருக்கிற கொடிய நிலைமையில எழுந்து சொல்லுகிறான், இந்த பஞ்சம் 24 மணி நேரத்துக்குள்ளாய் மாறும் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அது சர்வ வல்லமை உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்பது அது தேசத்தின் தலையெழுத்தை 24 மணி நேரத்துக்குள்ளாய் மாற்ற அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென் சொல்லிடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனம் என்று இந்த தேசத்துல என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? அமெரிக்காவில் பூகம்பம் வரும், ஜப்பான்ல நிலநடுக்கம் வரும், இயற்கை சீற்றங்கள் வரும், மழை வரும், கொடிய பஞ்சம் வரும் என்று வானிலை அறிக்கை வாசிப்பது போல இன்று தீர்க்க தரிசனங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் சார், ஆராதனை முடிஞ்சிட்டு நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பஸ் வரும், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வராம ட்ரெயினடா வரும். இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் அப்படிப்பட்டதாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என்பது தேசத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய பட்டணத்தின் தலையெழுத்தை மாற்றக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தின் தலையெழுத்தை 24 மணி நேரத்தில் மாற்ற வல்லமை உள்ளது தேவனுடைய தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கென்று அநேக தீர்க்க தரிசனங்களை அவர் உரைத்திருக்கிறார். இந்த தேசத்தை குறித்து, இந்த பட்டணத்தை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து, இந்த சபையை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அது சர்வ வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. திரியேகமாய் செயல்படுகிற திருத்துவ தேவன் பிதா ஒரு காரியத்தை சொல்கிறார் என்றால் குமாரன் அதற்கு ஆமேன் என்று சொல்லுகிறார். குமாரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும் அதற்கு ஆமேன் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை பேசுகிறார் என்றால் குமாரனும் பிதாவும் அதற்கு ஆமேன் என்று சொல்லுகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிற திரியேக திருத்துவமாய் செயல்படுகிற தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறார் என்றால் அதை தடை செய்ய ஒரு கொம்பனாலும் முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நமக்கு நேராய் உரைக்கிற தீர்க்க தரிசனங்கள் அது சர்வ வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஏதோ அரசியலுக்காக தேர்தல் நேரத்தில் வந்து நம்முடைய தலைவர்கள் கொடுக்கிற வாக்குதத்தங்கள், வாக்குறுதிகள் அல்ல. செய்வேன் என்று சொன்னவர்கள் செய்யாததை நாம் காலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு மறந்து போகிற செயல் முடியாத தலைவர்கள் அல்ல. தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தன்னுடைய எல்லா சர்வ வல்லமையுடைய வார்த்தைகளால் சர்வத்தையும் அவர் சிருஷ்டித்தவர். அவர் சொல்லுகிற வார்த்தைகள்
அவர் உரைக்கிற தீர்க்கதரிசனங்கள் அது வல்லமையுள்ளதாய் அவைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் நாம் வாசித்த இந்த வேத பகுதி. சமாரியாவில நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலை, சமாரியாவின் ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பஞ்சத்தை அடுத்த வருஷம் அல்ல, அடுத்த மாசம் அல்ல, அடுத்த வாரம் அல்ல, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாய் நான் மாற்றுவேன் என்று தேவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின் வல்லமை. ஏதோ நம்முடைய எண்ணங்களுக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற ஒரு காரியம்தான் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கிறது. இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிள் சபையிலிருந்து அப்படிப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்படுகிற போகிற காலத்துக்குள்ளாய் கர்த்தர் இந்த சபையை நடத்த போகிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர தேவதாசன் இந்த பலிபீடத்திலிருந்து உரைக்கிற தீர்க்க தரிசனங்கள் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களாய் உங்கள் குடும்பங்களிலே நிறைவேற போகிறது, உங்கள் வியாபாரங்களில் நிறைவேற போகிறது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனங்களை உரைக்க போகிற காலங்கள் இது. அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக ஆண்டுகளாய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், அநேக மாதங்களாய் நாங்கள் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறோம். நிறைவேறவில்லையே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையே. உரைத்த வாக்குத்தத்தங்களை, உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி கையளவு மேகம் கூட இன்னும் வாக்குத்தத்தத்தில் எழும்பல என்று நீங்கள் ஒருவேளை காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வருகிற நாட்களிலே இந்த பலிபீடத்தில் இருந்து உங்கள் சபையின் மேய்ப்பர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற வார்த்தைகளை கர்த்தர் அதி சீக்கிரமாய் உங்கள் குடும்பங்களிலே நிறைவேற்றுவார். எங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் வேணான்றது போல இருக்குது உங்க ஆமேனு. கர்த்தர் உங்கள் காரியங்களை தலைகீழாய் மாற்ற வல்லமையுள்ளவர். இன்று பற்றாக்குறையில நீங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை 24 மணி நேரத்துக்குள்ளாய் உங்கள் கடன்களை பற்றாக்குறைகளை மாற்றி உங்களை நிறைவுக்குள்ளாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. பெரிய டாக்டர் சொல்லிட்டாங்க, எம்ஜிஎம்லே அவர் தான் பெரிய டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. இல்லை, கர்த்தர் அதி சீக்கிரமாய் உங்கள் சரீரத்தின் பலவீனங்களை, வியாதிகளை, உங்களுக்கு நேராய் எழுதப்பட்ட மருத்துவ ரிப்போர்ட்களை மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. கடந்த டிசம்பர் மாதம் இந்த 2023 கிறிஸ்துமஸ் நாட்கள்லாம் வரும்போது, இப்போ சிஸ்டர்ஸ் பெண்களுக்கு நிறைய அந்த சிக்னஸ் வருது, வியாதி வருது. அந்த சமீப நாட்களாக பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், நிறைய செய்திகள் கேட்குறோம். நிறைய அதனுடைய புள்ளி விவரங்கள் அதிகம் இருக்கிறது. கடந்த காட்கள் இருந்தது போல இல்லை, இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. அதனால் பாதிக்கப்படுகிற பெண்கள் அதிகம் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. அதை குறித்து அநேக அவேர்னஸ் வீடியோ வருது. அநேக டாக்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த சிம்டம் வந்தால், இந்த அறிகுறி வந்தால் அது பிரஸ்ட் கேன்சராக இருக்கிறது. அப்படிப்பட்டதான சிம்டம்ஸ், அறிகுறி தான் டிசம்பர் மாதத்தில் என் மனைவிக்கு இருந்தது. என் மனைவி வந்து என் ஒய்ஃப் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கடந்து சென்றோம். நானும் என் மனைவியும் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கைனகாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவரை நாங்கள் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இதுக்கு நீங்கள் சர்ஜனை போய் பார்க்கணும், அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு சீனியர் லேடி சர்ஜனை நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தோம். அவங்க சில எக்ஸாம்லாம் என் ஒய்ஃபுக்கு பண்ணாங்க, சில பரிசோதனைலாம் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, மார்பக புற்றுநோய், பிரஸ்ட் கேன்சர் இருப்பதற்கு ஹைலி பாசிபிள், அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு டெஸ்ட் எடுக்கணும், ஒரு ஸ்கேன் எடுக்கணும். அந்த ஸ்கேன் நம்ம கிட்ட இல்லை, நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஸ்கேன் சென்டருக்கு நாங்கள் எழுதி தரோம், நீங்கள் போயிட்டு அதை எடுத்து கொண்டு வாங்க என்று சொன்ன பொழுது என் மனைவிக்குள்ளாக ஒரு கர்த்தருடைய வார்த்தை அவளை பலப்படுத்தியிருந்தாலும் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். என் ஒய்ஃப்க்கு ஏன் அப்படி இருக்கணும், ஆண்டவரே ஊழியத்தின் பாதையில் இருக்கிறோம், 2 சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு இருக்கிறோம், என் மனைவிக்கு இப்படி இருக்கிறது, நாங்கள் இதை எப்படி மேற்கொள்ள போகிறோம் என்று நான் ரொம்ப உடைந்து போய்விட்டேன். என்னுடைய ஸ்கூலில் படிக்கிற என்னுடைய 8 வயது மகள் நான் போய் கூட்டிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டலில் நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். மயிலாப்பூரில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நுங்கம்பாக்கம் ஸ்கேன் சென்டருக்கு வரணும்னா எங்கள் காரில் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் நான் அதை வந்துடலாம். இது கேட்டது உடனே நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். யார்கிட்ட இதை நான் பகிர்ந்து கொள்ள முடியும்? எந்த ஊழியக்காட்ட இடத்துல போய் நான் ஜெப குறிப்பாக இதை நான் சொல்ல முடியும்? என் குடும்பத்தில் கூட நான் பகிர்ந்து கொள்ள முடியல. என் 8 வயசு மகள் கிட்ட நான் என்னென்று எனக்கு அவளுக்கு புரிய வைக்க முடியவில்லை. ஒரே ஒரு வேதனையோடு கூட ஜெபிக்க நேரம் இல்லை, உபவாசிக்க நேரம் இல்லை. நான் ரொம்ப வேதனையோடு கூட எங்கள் காரில் மயிலாப்பூர்லேருந்து நுங்கம்பாக்கம் சென்டருக்கு, ஸ்கேன் சென்டருக்கு வந்தோம்.
ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்த அந்த ஸ்கேன் சென்டரில் போனோடனே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தோடனே என் ஒய்ஃப் சொன்னாங்க, குழந்தைய வச்சுட்டு பாப்பா வச்சுட்டு இங்கே வேணாம், நீங்கள் போய் காரில் உட்காந்துருக்க, நான் ஸ்கேன்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னபோது நாங்கள் கீழே வேதனையோடு கொடுத்தேன். சில நிமிடங்கள் ஆச்சு. ஒய்ஃப் ஸ்கேன் முடிச்சுட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டு அந்த ஸ்கேன் சென்டர்லேயே ஒரு டாக்டர் இருந்தாங்க. அவங்களும் ரொம்ப சீனியர் லேடி டாக்டர். அவங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மயிலாப்பூரில் இருந்த சீனியர் டாக்டர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அந்த லேடி டாக்டர் எவ்வளோ பெரியவங்க, எவ்வளோ சீனியர் டாக்டர், அவங்க நம்பி போகணுமே, அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க என்று அந்த அம்மா சொன்னது எவ்வளோ உடஞ்சி போயிட்டோம். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன் என்று நான் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னார், மயிலாப்பூரில் அந்த டாக்டர் சொன்னதும் உண்மை, இங்கே நுங்கம்பாக்கத்தில் இந்த டாக்டர் சொன்னதும் உண்மை. என்ன நடந்தது என்றால், இடைப்பட்ட 20 நிமிடத்தில் இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மயிலாப்பூர்ல இருந்த மார்பக புற்று நோய் இங்க நுங்கம்பாக்கத்தில் 20 நிமிடம் கழித்து என் மனைவிக்கு இல்லை. இது தேவன் செய்த அற்புதம். இது தேவனால் மாத்திரம்தான் முடியும். எவ்வளவு பெரிய டாக்டர், எவ்வளவு பெரிய சர்ஜன், எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட், அவர்களால் முடியாத காரியம். கர்த்தர் நொடி பொழுதில் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பிரயாசத்தை எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன், என்னுடைய செயல் எல்லாத்தையும் போட்டுட்டேன், என்னுடைய ஞானத்தை எல்லாத்தையும் நான் பிரயோஜனப்படுத்திட்டேன். ஆனா இன்னும் என் குடும்பத்தின் காரியம் மாறவில்லை. இன்னும் அதே குறையோடு கூட இருக்கிற, இன்னும் அதே பலவீனத்தோடு கூட இருக்கிற, இன்னும் அதே நஷ்டத்தோடு கூட இருக்கிற, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இன்னும் அதே போராட்டம் இருக்கிறது. திருமணம் செய்து கொடுத்த மகளுடைய வாழ்க்கையில அதே பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் நொடி பொழுதில் அத்த ராத்திரியிலே ஒரே நாளிலே 24 மணி நேரத்துக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கஷ்டங்கள், குறைவுகள், பற்றாக்குறைகள், பலவீனங்களை மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் அவர். இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இதுவரை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்டங்கள் இது மாறாதா? என் வாழ்க்கையில் இருந்து இந்த தரித்திரம் நீங்காதா? இந்த கடன் நுகம் முழியாதா? இந்த பலவீனங்கள் என் குடும்பத்தை விட்டு நீங்காதா? குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரிவுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் என் வாழ்க்கை விட்டு, என் வியாபாரத்தை விட்டு, என் ஊழியத்தை விட்டு நீங்காதா என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை 24 மணி நேரத்துக்குள்ளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையை 24 மணி நேரத்துக்குள்ளாய், பொழுது சாய்ந்து பொழுது சூரியன் உதிப்பதற்குள்ளாய் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்தகாரங்களை கர்த்தர் நீக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தோல்வியை மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள், பற்றாக்குறைகள், கடன்களை மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். சமாரியாவை நோக்கி தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது, நாளை இந்நேரத்திலே இந்த பஞ்சம் இந்த பட்டணத்திலே இருக்காது. ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உரைக்கிற வார்த்தைகள் சர்வ வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்பது அது தெய்வீக வார்த்தைகளாய் மாத்திரம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில வல்லமையாய் செயல்பட அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. தேவனால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? மனிதனால் கூடாது, தலைவர்களால் கூடாது, உற்றார் உறவினர்களால், உயர் அதிகாரிகளால் மாற்ற முடியாததை நொடி பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற தேவன் இன்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சமாரியாவில் நாளை இந்நேரத்திலே 1 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலிசா தீர்க்கதரிசி உரைத்து விட்டார். இது கேட்ட உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் வந்த உடனே இது எல்லாம் எப்படி நடக்கும்? வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறந்தா கூட இது நடக்காது என்று ராஜா இல்ல, ராஜாவுக்கு கைலாகு பார்க்கிறவன் சொல்றான். இது எப்படிங்க? நான் சரித்திரத்திலே நாங்க இது படிச்சது இல்லைங்க, இது போல ஒரு செய்கையை நான் கேள்விப்பட்டதுக்குள்ள இல்லையே, இது எப்படி நடக்கும் என்று ராஜாவுக்கு கைலாகு பார்க்கிறவன் எடுபடி வேலை செய்யறவன் சொல்றான் இது நடக்காது.
வானத்தின் பலகணிகளை, வானத்தின் வாசல்களை திறந்தாலும் மதகுகளை உண்டாக்கினாலும் இது நடக்குமா? அவனுக்கு தெரியாது. ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய வானத்தின் பலகணிகளை அவர் திறந்தார், நம்மை இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் ஆசீர்வதிக்க தேவனவர். ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. இது நடக்கும், ஆனால் நீ இதை காண மாட்டாய், நீ பார்க்க மாட்ட. தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை யார் பரிகாசம் பண்ணுகிறார்களோ, கேலி பண்ணுகிறார்களோ, அவர்கள் அதை காண மாட்டார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை வருது. ஒருவேளை நான் சொல்றேன் உங்களுக்கு, அது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, கைகளை வச்சு ஒரு ஆமென் மட்டும் சொல்லிடுங்க. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை என்பது சர்வ வல்லமையுடைய வார்த்தைகளா இருக்கிறது. நம்முடைய சிந்தனையில, நம்முடைய ஞானத்தில், நம்முடைய அறிவில் அதை நம்ம எடை போடக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு செயல்பட பரலோகத்தின் வல்லமை அது பகிரமான வல்லமையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உரைத்தாயிற்று. பட்டணத்தை தலைகீழாய் மாற்று, தேசத்தின் தலையெழுத்தை தலைகீழாய் மாற்றுவதற்காக நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நேரம் வாசித்தீங்களா? 24 மணி நேரம். இப்ப 7:30 மணி இருக்கிறது, காலை 7:30 மணிக்கு சண்டே. மாலைக்கு மண்டே காலை 7:30 மணிக்குள்ளாக தேவன் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர் சொன்னதை அவர் செய்வார். அல்லேலூயா. அவர் சொல்லாததையும் அவர் செய்வார், ஆனால் சொன்னதை கண்டிப்பாய் தேவன் செய்வார். ஆமென் சொல்லிடுங்களேன். இப்ப ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு அவர் செய்யாம போக முடியுமா? 15 லட்சம் பேங்க்ல போறேன்னு சொல்லுவாங்க, போடலன்னா அதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க, அது நம்ம தலைவர்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. என்ன வார்த்தையை உரைக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன். அவர் இப்போது சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும். சமாரியாவின் பஞ்சம் ஒழிய வேண்டும். சொன்னபடியே ஒரு மரக்கால் வார்கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு விற்கப்பட வேண்டும். அவர் உரைத்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற ஆண்டவர் அந்த தேசத்தில் இருக்கிற வல்லமையாய் நல்ல படித்த பட்டதாரிகளை, நல்ல 4 டாக்டரேட் வாங்கி இருக்கிற அறிவாளிகளை, தத்துவ ஞானிகளை அரச குடும்பத்திலிருந்து ஆண்டவர் அழைக்கவில்லை. அந்த தேசத்திலிருந்து எளிமையாய் ஒடுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்டு, வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற, குறைவின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற 4 குஷ்டரோகிகளை கர்த்தர் தன்னுடைய தீர்க்க தரிசனத்துக்காக பயன்படுத்தினார். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதோன்னு தெரியல. இன்னைக்கு என் குடும்பத்துல, என்னுடைய பட்டணத்துல, என்னுடைய வேலை ஸ்தலத்துல நான் ஒடுக்கப்பட்டவனாய், நான் குறைவுள்ளவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு நீங்க தான் தேவை. அல்லேலூயா. இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற, இந்த சென்னை பட்டணத்தின் தலையெழுத்தை மாற்ற கர்த்தருக்கு எளிமையான நம்மை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தான் உரைத்த தீர்க்க தரிசனத்தை, நான் வாக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய், இந்த தேசத்தை மாற்றும்படியாய், இந்த தேசத்தின் பட்டணத்தை சேமத்தை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தர் 4 குஷ்டரோகிகளை தேர்ந்தெடுத்தது போல இன்று நான் ஒடுக்கப்பட்டவனா இருக்கிறேன், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனா இருக்கிறேன். என் அனுபவம் குறைவு, என்னுடைய ஞானம் குறைவு, என் படிப்பு குறைவு, என் பதவி குறைவு, என்னுடைய வாழ்க்கையின் தரம் குறைவு, என்னுடைய குடும்பத்தின் தரம் குறைவு, என்னுடைய அந்தஸ்து குறைவு என்று குறைவுள்ளவர்களாய் இருக்கிற நம்மை கொண்டு கர்த்தர் அவருடைய வல்லமையான காரியங்களை இந்த பட்டணத்திலே நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சென்னை பட்டணத்தில் எத்தனை மெகா சபைகள் இருந்தாலும் சொல்றேன், இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிளை கொண்டு இந்த பட்டணத்தை அசைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் மட்டும் சொல்லிடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. 4 குஷ்டரோகிகளை கர்த்தர் தன் உரைத்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. குஷ்டரோகிகள் 4 பேர் ஒலிமுக வாசலிலே இருந்தார்கள். அவர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாங்க வேண்டியது என்ன என்று அவர்களுக்குள்ளாய் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு குஷ்டரோகம் என்று, லெப்ரசி என்று அநேகர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதனுடைய வீரியம் மிகவும் குறைந்து விட்டது. நாங்கள் சின்ன வயசுல இருந்த, நான் இளம் வயசுல ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக பார்த்த
அந்த நபர்கள் கூட இப்ப இல்லை. அப்படின்னா லெப்ரசி ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த வாசித்த இந்த சமாரியாவில் பஞ்சம் உண்டான இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதான சூழ்நிலை என்றால், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சு, அந்த வியாதினால் அவர் பாதிக்கப்பட்டார்னா அவரை அந்த வீட்டிலிருந்து அவங்க வெளியில அவங்க அனுப்பிடுவாங்க. அவர் வீட்டில் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க என்றால், அந்த பட்டணத்துக்கு ஒரு மதில் இருக்கும், ஒரு ஒளிமுக வாசல் இருக்கும். அந்த ஒளிமுக வாசலின் அருகே இந்த குஷ்டரோகம் நிறைந்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் ஒன்னா இருப்பாங்க. அவங்க ஊருக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. எப்போ அவங்க வரலாம் என்றால், அவர்களுக்கு பசி உண்டாகி சாப்பாடு யாரிடத்துல நாங்கள் கேட்போம், பிச்சை கேட்க வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க பட்டணத்துக்குள்ளாய் ஊருக்குள்ளாய் வருவாங்க. வரும்பொழுதும் எப்படி வருவாங்க என்றால், அவங்க நேரா வந்து சாப்பாடு கொடுங்க, எனக்கு உணவு கொடுங்கன்னு கேட்க முடியாது. அவங்க கையில் இருக்கிற துண்டை எடுத்து தங்களுடைய தலையில அவங்க போட்டுக்கொண்டு, அம்மா நான் குஷ்டரோகி வந்திருக்கிறேன், ஐயா நான் குஷ்டரோகி வந்திருக்கிறேன் என்று அவர்கள் கூக்குலிட்டு கொண்டே பட்டணத்துக்குள்ளாய் வர வேண்டும். ஏனென்றால் குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தாலும் தீட்டு, அவர்களை தொட்டாலும் தீட்டு என்று ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்க சுரலை கேட்டு அவங்க வீட்டை மீதியா இருக்கிற சாப்பாடு அவங்க கொண்டு வந்து அந்த வீட்டு வெளியில வச்சுருவாங்க. இவங்க அதில் பசியாரி சாப்பிட்டு பசியாரி கொண்டுவாங்க. இதுதான் குஷ்டரோகிகளுடைய நிலைமை. ஆனால் இப்பொழுது என்ன நிலைமை என்றால், பட்டணத்துக்குள்ளா இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. நான் இதுல எங்க சாப்பாடு எனக்கு மீதியாகி அதை நான் உனக்கு குஷ்டரோகிக்கு கொடுப்பேன் என்ற ஒரு நிலைமை. பட்டணத்துக்குள்ள இருக்கிறவனே பிச்சை எடுக்கிற ஒரு சூழ்நிலையில இவர்களுக்கு எப்படி நான் பிச்சை போடுவேன் என்கிற ஒரு நிலைமை. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில அந்த 4 குஷ்டரோகிகள், அந்த 4 குஷ்டரோகிக்குள்ளாய் ஒரு நிறைவு கூட இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை அப்படிதான். அவளுடைய சந்தோஷம் குறைவுள்ளதா இருக்கும், சமாதானம் குறைவுள்ளதா இருக்கும், ஆரோக்கியம் குறைவுள்ளதா இருக்கும், நிம்மதி குறைவுள்ளதா இருக்கும், தூக்கம் குறைவதோடு கூட இருக்கும். சொல்ல போனா அவருடைய சரீரத்தின் அவயங்கள் கூட குஷ்டரோகத்தால் அரிக்கப்பட்டு அவர்கள் குறைவுள்ளவர்களா இருக்காங்க. அத்தனை குறைவுகள் மத்தியிலும் அவர்களுக்குள்ளா இருந்த ஒரே நிறைவு என்னவென்றால், நாம இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன, பட்டணத்துக்குள்ளாய் போவோம் என்று போகலாம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது, அங்கேயும் போனாலும் அங்கேயும். அந்த 4ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். நம்மை கொன்றாலும் சாகிறோம் என்றான். இப்ப அவங்களுக்கு இருக்கிறது 3 ஆப்ஷன், 3 வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, இங்கே இருக்கணும், அதனுடைய முடிவு என்ன, சாவோம். இல்ல பட்டணத்துக்குள்ளாய் போவோம், சமாரியா பட்டணத்துக்குள்ளாய் போவோம், அங்க போய் அங்க பஞ்சம் உண்டா இருக்குது, அங்க போனாலும் நமக்கு என்ன, சாவோம். 3வது ஒரே ஒரு ஆப்ஷன், எதிரியான சீரியன் பாளையத்துக்கு போவோம், அந்த கூடாரங்களுக்கு போய் அவங்க ஏதாவது நமக்கு சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவோம், இல்ல அவர்கள் கொன்று போட்டாலும் அங்கேயும் சாவோம். அவர்களுக்கு இருந்த 3 ஆப்ஷன். 3 ஆப்ஷன்ல முடிவும் செத்து போவோம். இப்படி 3 ஆப்ஷனும் செத்து போவோம் என்று இருக்கும் பொழுது அவர்கள் எடுத்த ஒரு நிறைவான ஞானமான ஒரு தீர்மானம் என்னவென்றால், நான் இதே இடத்துல முடங்கி நான் சாக விரும்பவில்லை, நான் இருக்கிற இடத்தை விட்டு நான் புறப்பட போகிறேன். புரிஞ்சாலும் புரியினாலும் கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். ஏனென்றால் நான் இதே குறைவோடு கூட நான் என் வாழ்க்கையை முடிக்க நான் விரும்பவில்லை, இதே பலவீனத்தோடு கூட என் வாழ்க்கையை முடிக்க விரும்பவில்லை, இதே தோல்வியோடு கூட என் வாழ்க்கையை முடிக்க விரும்பவில்லை. நான் விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து முன்பாக வைக்க போகிறேன். நான் இந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபத்துல ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். தேவனை துதிப்பதில் நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். தேவனோடு கூட நேரம் செலவிடுவதில் நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். ஊழியம் செய்வதில் நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். இதே பஞ்சத்தோடு கூட, இதே கஷ்டத்தோடு கூட, இதே பற்றாக்குறையோடு, இதே பலவீனத்தோடு கூட, இதே சமாதான குறைவின்மோடு கூட என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. நான் இருக்கிற இடத்தை விட்டு நான் புறப்பட போகிறேன்.
கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். 2023 முடிஞ்சிச்சு. 2024ஆம் ஆண்டுல 4ஆம் மாசம் முடிய போது கடைசி வாரத்தின் முதல் நாள்ல நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதே பிரச்சனைகளை என் வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதோ பலவீனத்தை நான் இன்னும் சுமந்து கொண்டு இருக்கிறேன். குடும்ப நண்பர், குடும்ப உறுப்பினர் இதே வியாதியை இன்னும் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அதே கஷ்டம், அதே பற்றாக்குறை, அதே மாதம் பற்றாக்குறையோடு கூட வரவு எட்டனா செலவு பத்தனா என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடன் கொடுக்க முடியாமல் அவமானத்தில் நிந்தனையோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதே நிந்தையோடு கூட, தோல்வியோடு கூட, பலவீனத்தோடு கூட, பற்றாக்குறையோடு கூட, கடனோடு கூட என் வாழ்க்கையை நான் முடிக்க விரும்பவில்லை. நான் இந்த இடத்திலிருந்து நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த குஷ்டரோகிகள் எடுத்த தீர்மானம், நான் இங்கேயே முடங்கி என் வாழ்க்கையை நான் முடிக்க விரும்பவில்லை. பட்டணத்துக்குள்ளாய் போயும் நான் பஞ்சத்தோடு கூட நான் சாக விரும்பவில்லை. நான் எதிரியின் பாளையமா இருந்தாலும் நான் ஒரு அடி முன்பாக நான் எடுத்து வைக்க போகிறேன். அல்லேலூயா. அவர்கள் எடுத்த விசேஷமான ஒரு தீர்மானம், நான் இருக்கிற இடத்தை விட்டு நான் புறப்பட போகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான புறப்படுகைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜெப வாழ்க்கையும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம், நான் இருக்கிற இடத்திலே முடங்கி போக நான் விரும்பவில்லை. நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம், இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் வார வரை நான் ஜெபித்த ஜெபம் அல்ல. என் ஜெபத்தின் காரியங்கள் வேறு விதமா இருக்கிறான். ஜெபத்துல ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். நான் உபவாசத்துல நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். நான் தேவன் மீது வைக்கிற விசுவாசத்துல நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். இன்னும் அதே 23ஆம் சங்கீதம் படிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் அந்த திணறி அந்த குட்டி ஜெபத்தையே செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அதே சபையில அந்த சின்ன ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இல்லை, கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அது தேய்பிறை போல அல்ல, அது வளர்பிறை போல வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் அதே அபிஷேகப்பட்ட நாட்களில் இருந்த அந்த அக்கினி, அந்த அபிஷேகம், அந்த வைராக்கியம் அல்ல. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில எல்லைகள் விரிவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இருக்கிற இடத்தை விட்டு நீ புறப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தம் வேறு விதமா இருக்கணும். நம்முடைய வேத வாசிப்பு, வேதத்தின் வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளுகிற தேவ ஞானம் அது வேறு விதமா இருக்க வேண்டும். நாம் இருக்கிற இடத்தை விட்டு நாம் புறப்பட வேண்டும். அல்லேலூயா. இருக்கிற இடத்தை விட்டு புறப்படணும்னு எல்லாம் சபை விட்டு வேற இடத்துக்கு போயிட போறீங்க. நான் அந்த காரியத்தை சொல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் ஜெப வாழ்க்கை, தேவனோடு கூட உங்களுக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம், அது அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்ப என்ன ஆச்சுன்னா, அடுத்த வசனம் 6ஆம் வசனம். எழுந்திருந்து சீரியனுடைய பாளையத்து முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. 6ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரையின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் வர போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா எச்சரியின் ராஜாக்கள் எகிப்தின் ராஜாக்கள் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விற்று விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். நல்ல கைகளை வைத்து சத்தமா ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல் குஷ்டரோகிகள் அவர்கள் குறைவுள்ளவர்களா இருந்தாங்க. அவங்க சரீரெல்லாம் அரிக்கப்பட்டிருக்கும், அவங்க விரல்கள் அரிக்கப்பட்டிருக்கும், கால்கள் அரிக்கப்பட்ட பலவீனத்தின் உச்சத்தில், அவர்களுடைய பலவீனத்தின் கொடிய நிலைமையில, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. என்ன நடந்தது என்றால், அவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. எதிரியின் பாளையத்துக்குள்ளாய் கர்த்தர் பேரிரைச்சலை, யுத்தத்தின் சத்தத்தை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆமென் சொல்லிடுங்களேன். என்னது நடந்தது என்றால், விசுவாசத்துல ஜெபத்துல நீங்க ஒரு அடி எடுத்து வைத்தால் உங்கள் பட்சமாய் நின்று பரலோகம் எதிரியின் பாளையத்துக்குள்ளாய் பேரிரைச்சலை உண்டு பண்ண பரலோகம் ஆயத்தம் உள்ளதா இருக்கிறது. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த ஆவல் உள்ளவரா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம். நான் 2023 இந்த 2024 மார்ச் மாதத்தில் இருந்தது போல என் ஜெபம் இருக்க போவதில்லை. நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். நான் ஒரு அதிகாரம் 5 அதிகாரம் படிச்சு கொண்டிருந்தேன் வேதத்தை. நான் 10 அதிகாரம் நான் படிக்க போகிறேன். கர்த்தர் ஒரு ஸ்டெப், ஒரு அடி முன்பாக நீ எடுத்து வைப்பாயனால்
உனக்காய் உன்னோடு கூட இருந்து யுத்தம் செய்ய பரலோகத்தின் சேனை அது ஆயத்தமுள்ளதா இருக்கிறது. உங்கள் ஜெபத்தை கனப்படுத்த பரலோகம் ஆயத்தமுள்ளதா இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த கர்த்தர் ஆவல் உள்ளவரா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 10 அடி 100 அடி பெரிய ஊழியம் பெரிய காரியம் என்று அல்ல. இருக்கிற இடத்திலே நான் முடங்கி போவதில்லை. என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள விரும்பவில்லை. நான் இந்த இடத்திலிருந்து இதே பலவீனத்தோடு இதே தோல்வியோடு கூட இதே அனுபவ குறைமையோடு இதே படிப்போடு இதே பேங்க் பேலன்ஸோடு கூட நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானம் செய்து ஒரு அடி எடுத்து வைப்பீர்களானால் உங்களுக்காய் எதிரியின் பாளையத்துக்குள்ளாய் பேரிரைச்சலை உண்டு பண்ணி அவர்களை அவருடைய பாளையத்தை கலைத்து அவர்கள் பிராணன் தப்பி ஓடும்படியாய் கர்த்தர் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குஷ்டரோகிகளுக்குள்ளாக இருந்த ஒரு தீர்மானம், இருக்கிற இடத்தை விட்டு நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்கிறேன். அவர்கள் செய்கிறாங்க. அந்த பாளையத்தை விட்டு எதிரியின் சேனை சிரியின் ராஜாக்கள் யுத்தத்தில் இருந்த யூரர்கள் எல்லாம் அவர்கள் இவங்கிட்ட பஞ்சத்தில் இருக்கிற சாப்பிட்றதுக்கே சாப்பாடு இல்லையா, ஆனாலும் காசை சேர்த்து வச்சு கூலிக்கு பொறுத்து கூலி படையை கொண்டு நம்ம கொல்றதுக்காக வரான் என்று அவர்கள் பேரரசின் சத்தம் கேட்டு அவர்கள் ஓடி போனாங்க. ஆனா புறப்பட்டு வருது யாரு? 4 குஷ்டரோகி. அவங்க நடந்தா பக்கத்தில் இருக்கிறவனுக்கே அந்த சத்தம் கேட்காது. ஆனால் கர்த்தர் எதிரின் பாளையத்துக்குள்ளாய் இவர்களுடைய புறப்படுகிற அந்த வைராக்கியத்தை கனப்படுத்தி எதிரின் பாளையத்துக்குள்ளாய் பேரிரைச்சலை கர்த்தர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இப்போ அவங்க போறாங்க, பஞ்சத்தில் இருந்தாங்க, அவங்க பஞ்சத்துல பசியில இருந்தாங்க, அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடே இல்லாத இருந்தவர்களுக்கு ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்கும் போது அவர்களுக்கு தேவைகள் ஏற்கனவே அங்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எதிரின் பாளையத்துக்குள்ள போறாங்க. காக்கா புறாக்கு போற இறை வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை, அதை எனக்கு பிச்சை போறதுக்கு கூட ஒருவனும் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை மாறி அவர்களுக்கு திரட்சியும் நிறைவும் அவர்கள் பசி ஆறத்தக்கதாய் அவர்களுக்கு ஏற்கனவே அந்த கூடாரங்களிலே அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்படும். ஒரு கூடாரத்துக்கு போறாங்க, மாமிசங்கள், மீன், கறி, மீன், முட்டை எல்லாம் கிடைக்குது. ஒன்றுல போறாங்க, பழம் எல்லாம் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்கிறது. தேவையானதை எடுத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதிரின் பாளையத்துக்குள்ளாய் வைத்து நம்மை நிறைவாய் போஷிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு யார் நமக்கு எதிரியாய் யார் நமக்கு சத்துருவாய் இருக்கிறாங்களோ அந்த கூடாரத்தில் இருந்தும் நம்மை கர்த்தர் போஷிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லிடுங்கள். அல்லேலூயா. என்னாச்சுன்னா அவங்களுக்கு நிறைவாய் வருது, நிறைவாய் சாப்பிடுறாங்க. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடும் போது அவளுக்குள்ள இருந்த ரொம்ப அழகான ஒரு வாசனை. 9ஆம் வசனம். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகிக்குள்ளா இருந்த முதல் ஒரு வெளிச்சம் வெளிப்பாடு ஞானமான காரியம் என்னவென்றால் இருக்கிற இடத்தை விட்டு நான் புறப்படுகிறேன் என்று அவர்கள் புறப்பட்டாங்க. 2வது அவர்களுக்கு தேவையானது அளவுக்கு அதிகமாய் அவர்கள் கிடைக்கும் பொழுது அவர்கள் கண்கள் மட்டுமல்ல அவர்கள் இருதயம் திறக்கப்பட்டது. அவர்கள் சொல்லுகிறாங்க, இதை நாம மட்டும் சாப்பிட்டா நியாயம் அல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரை அறியாமல் புறஜாதியாய் நான் இருந்தேன், விக்கிரகங்களை நான் வணங்கி கொண்டிருந்தேன். ஆண்டவரை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், சுகப்படுத்திருக்கிறார், நம்ம தேவைகளை சந்தித்திருக்கிறார். நமக்கு தேவனாய் இருந்து மகிமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் மட்டும் அனுபவித்தால் போதாது, இந்த பட்டணத்திலே ஆண்டவரை அறியாத இயேசுவுக்கும் இயேசுவை நான் அறிவிப்பேன். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அனுபவித்த இயேசுவை, நான் ருசித்த இயேசுவை நானும் என் குடும்பம் என் தலைமுறை மட்டும் அனுபவித்து போவதற்காக ஆண்டவர் என்னை ரட்சிக்கவில்லை, அபிஷேகத்தை கொடுக்கவில்லை, ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. அறியாத ஜனங்களுக்கு நான் இயேசுவை நான் அறிவிக்க போகிறேன்.
இந்த பட்டணத்தில், இதே சென்னை பட்டணத்தில், இதே அம்ஜிகர் பகுதியில் ஆண்டவரை அறியாத எத்தனை ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நானும் என் குடும்பம் மட்டும் வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை ஆராதித்து அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை நான் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது. என் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இயேசுவை நான் சொல்ல போகிறேன். நான் அனுபவித்த இயேசுவை, என்னை ஆசீர்வதித்த இயேசுவை, என்னை பாதுகாத்த இயேசுவை, என்னை ரட்சித்த இயேசுவை, என்னை அபிஷேகத்த இயேசுவை, என்னை அழைத்த இயேசுவை நான் அறியாத ஜனங்களுக்கும் நான் அறிவிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு எதற்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார்? ஆண்டவர் எதற்கு நமக்கு பாதுகாப்பை கொடுத்தார்? கொள்ளை நோய் வந்தது, கொரோனாவில் எத்தனை கோடி லட்ச ஜனங்கள், இந்த பட்டணத்தில் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் மரித்த பொழுதும் உன்னை ஜீவனோடு கூட உன் நாட்களை நீடிக்க செய்து உன் குடும்பத்தை பாதுகாத்து கர்த்தர் இந்த பட்டணத்தில் எதற்கு வைத்தார் என்றால், உனக்கு சுகம் கொடுத்து உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதித்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கும் நான் சொல்ல நான் போகிறேன். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. குஷ்டரோகிகளுடைய சிந்தனை என்ன இருக்கும்? இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், இன்னைக்கு 10 ரூபாய் கிடைச்சா போதும், இன்னைக்கு என் வயிறு ஆறனா போறணும் என்று இருந்த அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய இருதயம், பிச்சைக்காரர்களா இருந்த இருதயத்தை கர்த்தர் ராஜாவின் இருதயமாய் மாற்றினார். நான் மட்டும் அனுபவித்தால் போதாது, இந்த ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கும் அறிவிப்பேன். கைகளை வச்சு ஒரு ஆமென் சொல்லிடுங்களேன். வேலை ஸ்தலத்துல ஆண்டவரை அறியாத நம்ம பக்கத்து சீட்ல அமர்ந்து கொண்டு வருஷமாய் நான்கு கணக்களாய் தலைமுறையாய் ஜீவனுள்ள தேவனை அறியாம என் நண்பர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. படிக்கிற இடத்துல ஆண்டவரை அறியாம என் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டிருக்க அப்பார்ட்மெண்ட்ல, ஹவுசிங் போர்ட்ல, என் தெருவில் ஆண்டவரை அறியாமல் எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சாலையில போகும்போது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல வாலிப பிள்ளைகள் 13 வயசு 20 வயசு பிள்ளைகள் மரித்து கொண்டு பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறாங்களே. நான் மட்டும் இயேசுவை அறிந்துட்டு என் குடும்பம் மட்டும் வாரமா இந்த எம்டிஎல் சர்ச்சுக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை மட்டும் நாங்க பகிர்ந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோமே, நாங்க மட்டும் பெற்றுக் கொண்டு இருக்கிறோமே. அதற்காய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவில்லை, கர்த்தர் அதற்காய் உன்னை தெரிந்தெடுக்கல, கர்த்தர் அதற்காய் உன்னை வேறு பிரித்தெடுக்கவில்லை. நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நான் உனக்கு கொடுத்த அனுபவத்தை, நான் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கும் நீ அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களும் ராஜாவின் இருதயமாய் கர்த்தர் என்று மாற்றுவாராக. அல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி முடியறதுக்குள்ளாய் இந்த எம்டிஎல் சர்ச்சுக்கு நான் ஒரு ஆத்துமாவை கரம் பிடித்து நான் கொண்டு வருவேன். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி தீர்மானம் எடுக்க போறீங்க? பரலோகம் உங்க கரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. நான் மட்டும் அனுபவிச்சா போதாது, என் குடும்பம் மட்டும் ருசிச்சா போதாது, நாங்க மட்டும் சாப்பிட்டா போதாது, நான் மட்டும் இயேசுவை அறிந்தாது போகாது. யாயலானக்காக என் அடுத்த வீட்டில் இருக்கிறவனுக்கு, அடுத்த சீட்டில் இருக்கிறவனுக்கு, என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு, என்னோடு கூட படிக்கிறவர்களுக்கு இயேசுவை, நான் ருசித்த இயேசுவை அவர்களும் ருசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் கல்வாரியில கடைசி சிந்தின கடைசி சொட்டு ரத்தம் உனக்காயினது மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்காகவும் ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எதற்கு புறப்பட வைத்திருக்கிறார்? எதற்கு இருந்த இடத்துல இருந்து நம்மை புறப்பட வைத்திருக்கிறார் என்றால், உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க மாத்திரம் அல்ல, ஊரில் இருக்கிறவர்களுக்கு, சுற்றி இருக்கிறவர்களுக்கு உன்னை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த குஷ்டரோகிகளுக்குள்ளாக இதை நம்ம மட்டும் சாப்பிட்டா போதாகும். பட்டணத்தில் எத்தனை பேர் பஞ்சத்தில் இருக்கிறாங்க, சொந்த பிள்ளைகளை கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்களே, கழுதை தலை வாங்க காசு இல்லாமல் கதறி கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேர் பட்டணத்தில் இருக்கிறாங்களே. அவர்களே நமக்கு எத்தனை நாள் சாப்பாடு கொடுத்தாங்க, அவர்களுடைய குறைவிலும் நம்மை போஷித்தார்களே. இன்று நாம் அனுபவிக்கிற இந்த ஆசீர்வாதம் அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அல்லேலூயா. இந்த சென்னை பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். இந்த இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அநேக ஜனங்களும் ஒட்டுமொத்த தேசமும் அவர்கள் பிடித்து கொள்ளட்டும். அவர்களுக்கு நான் நற்செய்தியை அறிவிக்க போகிறேன். அல்லேலூயா. என் பக்கத்து சீட்ல இருக்கிறவங்களுக்கு இயேசுவை நான் சொல்ல போகிறேன். என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் இயேசுவை சொல்ல போகிறேன். ஷேர் ஆட்டோல, பஸ்ல, ட்ரெயின்ல, மெட்ரோல போகும்போது என் பக்கத்து சீட்ல இருக்கிறவனுக்கு நான் இயேசுவை நான் அறிவிக்க போகிறேன். ஏனென்றால் நான் அனுபவித்த இயேசுவை அவர்களும் அனுபவித்துக் கொள்ளட்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவதாக இருக்கிற இடத்தை விட்டு நாம் புறப்பட வேண்டும். ஜபத்தில், விசுவாசத்தில் நாம் ஒரு அடி முன்பாக எடுத்து வைத்தால், உன்னோடு கூட இருந்து உன் பட்சமா இருந்து எதிரியின் பாலைத்துக்குள்ளாய் பேரிரைச்சலை உண்டு பண்ண பரலோகத்தின் சேனை அது ஆயத்தம் உள்ளதா இருக்குது. இரண்டாவதாக உன்னை நிறைவாய் ஆசீர்வதித்தவர், உனக்கு நிறைவாய் கொடுத்தவர், உன்னை விடுதலை தந்தவர், உனக்கு அபிஷேகத்தை இயேசுவை நான் மற்றவர்களுக்கும் சொல்ல போகிறேன். இந்த நற்செய்தி தேசத்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் வந்து அவர்கள் செய்றாங்க. 17ஆம் வசனம். ராஜா தனக்கு
16. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 வரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அந்த வசனத்தை மட்டும், அந்த வார்த்தையை மட்டும் நான் ரொம்ப அழுத்தி சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையின்படியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உரைத்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்களை பலப்படுத்துகிறேன். தேவன் என்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாரோ, தேவதாசர்களை கொண்டு என்ன தீர்க்கதரிசனங்களை உரைத்தாரோ, உரைத்ததை கொடுத்ததை என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, உங்கள் வியாபாரத்திலே கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அதை கேட்டவர்கள் அதை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை அவிசுவாசித்து பரியாசம் பண்ணின கைலாகு பார்க்கிறவன், ராஜா தனக்கு கைலா கொடுக்கிற அந்த பிரதானி ஒளிமுக வாசல் விசாரிக்க கட்டளையிட்டு இருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினால் ராஜா தேவனுடைய மனுஷனிடத்துல வந்த போது சொல்லியிருந்தபடியே அவன் செத்து போனான். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை நாம் விசுவாசித்தால் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அதை நம்ம விசுவாசிக்காமல் பரிகசித்தால் அதை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் மட்டும் சொல்லிடுங்களேன். கர்த்தர் உரைத்ததை அவர் நிறைவேற்றினார். அந்த தேசத்தின் தலையெழுத்தை சொன்னபடியே 24 மணி நேரத்துக்குள்ளாய் கர்த்தர் மாற்றி போட்டினார். அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் இந்த சென்னை பட்டணத்தில், இந்த அம்ஜிகர் பகுதியில், இந்த மெட்ராஸ் லிவிங் டெம்பிளில் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காய் கர்த்தர் வைக்க தீர்க்க தரிசனங்கள் அது வல்லமை உள்ளவைகளாக இருக்கிறது. உரைத்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற கர்த்தர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். இன்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இருக்கிற இடத்திலிருந்து நான் இதே பலவீனத்தோடு கூட, இதே தோல்வியோடு கூட, இதே வேதனையோடு கூட, இதே குறைவினங்களோடு கூட என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ள விரும்பவில்லை. நான் விசுவாசத்துல, ஜபத்துல, அபிஷேகத்துல, ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறதுல, உபவாசத்துல நான் ஒரு அடி முன்பாக எடுத்து வைக்க போகிறேன். உன் தீர்மானத்தை கனப்படுத்தி உன்னோடு கூட பரலோகந்தம் சேனை இணைந்து எதிரியின் பாளையத்தை கலங்கடிக்கப்பட்ட கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் அனுபவித்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கும் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிற விசுவாசிக்கும் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்றார். ஒரே நிமிடத்தில் நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம இருக்கிற பலவீனங்கள் மத்தியிலும் நம்மை அழைத்திருக்கிறார். தேசத்தின் பஞ்சத்தை, பட்டணத்தில் இருக்கிற குறைவின்மைகளை கர்த்தர் மாற்றவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் சமாரியாவின் தலையெழுத்தை 24 மணி நேரத்தினால் மாற்றின தீர்க்கதரிசனம் உரைத்த தேவன் இந்த காலை வேளையிலும் இந்த மேல் வீட்டறையில மகிமையின் கூடாரத்தில் கூடியிருக்கிற உங்கள் மத்தியில தன்னுடைய உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நான் நிறைவேற்றுவேன். வல்லமையாய் உன் வாழ்க்கையிலே நான் வெளிப்படுவேன். நான் உனக்கென்று நான் வைத்திருக்கிற அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை, திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நீ இருக்கிற தோல்வியோடு கூட உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புவதற்காக உன் வாழ்க்கையை நான் அழைக்கவில்லை, நான் தெரிந்தெடுக்கவில்லை. நீ இருக்கிற இடத்திலிருந்து புறப்படும் மகளே, நீ இருக்கிற இடத்திலிருந்து ஒரு அடி முன்பாக எடுத்து வைத்து மகனே, உன்னுடைய விசுவாசத்தை நான் கனப்படுத்தி உனக்காய் யுத்தம் செய்து உனக்காய் ஆசீர்வாதத்தின் திரட்சிகளை, நிறைவுகளை உனக்காய் எதிரியின் பாளையத்துக்குள்ளாய் உன்னை ஆயத்தப்படுத்தி உன்னை போஷிக்க நான் உண்மையுள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீங்க. கர்த்தர் உங்களை வேர் பிரித்து எடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உலகம் உன்னை புறக்கணிக்கலாம், உற்றார் உறவினர்கள் உன்னை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். தன்னுடைய மகிமையான காரியங்களுக்காக, வல்லமையான திட்டங்களுக்காக உன்னை கொண்டு நான் பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ புறப்படும் மகளே, நீ இதே இடத்துல முடிந்து போவதற்கு எனக்கு பிரியம் அல்ல. உன் வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி அல்ல. உன்னை தொடர, உன் வாழ்க்கையை படர நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அனுபவித்த இயேசுவை, நீ அனுபவித்த ஆசீர்வாதத்தை நீ மற்றவர்களுக்கும் அறிவிப்பாயா? கர்த்தருடைய கண்கள் அங்கலாய்ப்போடு கூட உன்னுடைய உதவிகளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை அறிவிப்பேன். ஆண்டவரே, அறியாத ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தின் விதைகளை நான் விதைப்பேன். இயேசு சுகமாக்குவார், இயேசு விடுதலை ஆக்குவார், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை நான் போகிற இடத்திலெல்லாம் நான் விதைப்பேன். பார்க்கிற இடத்திலெல்லாம் நான் பேசுவேன். நான் அனுபவித்த, என் குடும்பம் அனுபவித்த இயேசுவை, நான் ருசித்த இயேசுவை மற்றவர்களுக்கும் நான் அறிவிப்பேன். நீ எடுக்கிற தீர்மானத்தின்படி உன் வாழ்க்கையில நீ காணாத அதிசயங்களை
உன் வாழ்க்கையில காண செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்கள் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து விடுதலையோடு கூட துதித்து மகிழ்ந்து நாமத்தை உயர்த்தி உடைய வார்த்தைகளை கேட்க பலப்படுத்தினீர் அப்பா. கேட்ட வார்த்தைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஊழியம் செய்யட்டும், அவர்களை பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும், புறப்பட செய்யட்டும், ஆசீர்வதித்தல்லும். இந்த சபைக்காக அருமையான தேவதாசருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த தரிசனங்களுக்காக திட்டங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. தடைகள் விலகட்டும், நிறைவுகள் காணப்படட்டும், மகிமையான ஆசீர்வாதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இந்த ஊழியங்களிலும் இந்த சபையிலும் தங்கட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும், எல்லைகள் விரிவாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய தாசனை நம்மத்திலே கத்தர் கொண்டு வந்து நம்மத்திலே கத்தர் ஆவியானவர் நம்முடைய தீர்க்கமான வார்த்தைகளை நம்மோடு அவர் இடைப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, என்ன தீர்க்கமான வார்த்தைகளை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ, அது அவர் அப்படியே அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோமாக. Glory to God. இந்த நாளிலே நம்மத்திலே கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்தேன். தேவனுடைய தாசனை நம்முடைய திருச்சபையின் சார்பிலே நம்முடைய வாழ்த்துதல் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தாசனுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் வார்த்தை கேட்டவங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்கள், மகத்துவமான ஆசீர்வாதங்களை தேவன் தந்து உங்களை வழி நடத்த கண்களை மூடி நாம் பரலோக தேவனை நோக்கி நாம் செபிப்போமாக. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான இந்த ஆராதனை வேலைக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் நம்மை ஆராதிக்கும்படி வந்த நேரம் முதல் இந்த நிமிஷம் வரையில் உடைய மகிமையான உடைய பிரசன்னம், உடைய மகிமை எங்கள் நடுவிலே இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே கடந்து வந்த உடைய மக்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் என்னது தேவை என்பதை அறிந்தவர், உடைய பிள்ளைகளை நீர் விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினாலே உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய ஊழியரை எங்கள் மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்து தீர்க்கமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உடைய வார்த்தைகளை நீர் தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்டு உடைய மக்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்து முடிப்பீராக. நாளை இந்நேரம் ஆண்டவரே கர்த்தர் மகிமையானவைகளை வல்லமை உடையவர் நீ செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, நிறைவான சமாதானத்தோடு வார்த்தையை நிறைவாய் பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகட்டும். கர்த்தருடைய கரம் அவளோடு கூட இருந்து நீர் வழி நடத்துவீராக. தேவ சமாதானத்தோட மக்களோடு கூட இருக்கட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பீராக. எல்லாவற்றும் உடைய கருத்தில் தாழ்த்துகிறோம். கடந்த நாட்களில் சபையில் நடைபெற்றதான விபிஎஸ்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நீர் பொறுப்படுத்த நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கலந்து கொண்டதான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை விசாரித்து ஊழித்து தாங்கின பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நம்முடைய விசுவாச மக்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் உடைய கருத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை உடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுனைக்கமும் சமாதானம் வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடுவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடுவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடுவர். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம்.